அவனை ஏன்டா தொட்ட அவன் சுடுதண்ணிலே கை விடுவான். அந்த மாதிரி நம்மள சும்மாவா விடுவான். சும்மா கதற பண்ணிட்டாங்க. கதற 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 கதற. டென்ஷன் டென்ஷன் டென்ஷன். படம் பேர் சொல்லிட்ட சொல்லு. கேடி த டெவில். டல்லு டெவில் டல் டல்லு தான். ஓப்பன் பண்ணா ஒரு அழகான கிராமத்தை காட்டும். அப்படிதானே போகுது. அழகா காட்டுற மாதிரி தான் இருந்துச்சு. அப்படிதான் போகுது. போயிட்டே இருக்கும்போது திடீர்னு அப்படி அவ்வளோ கட்டு. எதுக்குடா அந்த மாதிரி பண்றீங்க? ஐயோ ஐயோ. அவன் தான் கத்துறானா, நீ ஏன்டா கத்துற? அதாவது அந்த ஒரு கலவரம் மட்டும் இல்ல, படம் ஃபுல்லா கலவரம் தான். இன்னொரு விஷயம் கவனிச்சியா? அவங்க கலவரம் பண்றது யார்கிட்ட தெரியுமா? ஒரு போலீஸ்காரர் கிட்ட. போலீஸ் ஃபேமிலி கிட்ட. ஒரு போலீஸ் ஃபேமிலி கிட்ட ஒரு அழகான ஒரு மேரேஜ். போலீஸ் ஃபேமிலியா? ஆமா. அந்த போலீஸ்காரருடைய வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. அந்த ஃபங்க்ஷன்ல அதான் அவர் போலீஸ்காரர் தானே அவரு. ஓ ஆமால. அதனால தான் அந்த போலீஸ் வந்து பழி வாங்கணும்னு நினைக்கிறாரு. யார் பழி வாங்கணும்னு நினைக்கிறாரு? படத்தோட பிளாட் என்ன? பிளாட் போட்டு வித்துற வேண்டியதான் எல்லாரும். ஒவ்வொரு சென்ட் வித்துற சொல்லி எல்லாரும் ஏதோ வித்துட்டாங்க படத்தை. சரி, படத்தோட பிளாட் ஒரு சென்ட் 150 rupees. படத்தோட பிளாட் என்னன்னா, ஒரு வில்லன் இருக்கான். வில்லனா ஊர்லேயே ஒரு பெரிய அடியார். இந்த படம் வந்து 70s நடக்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி தான். அங்கே வந்து ஒருத்தர் இருக்கான். அவன் தான் ஊருக்கே பயங்காட்டுறவன். பயங்கரமான வில்லன். பயங்கரமான ஐயோ ஐயோ பயங்கரமானவன். அவன் பேர் தெரியுமா? அவன் தான் தேவாவா. அவனை ஏன்டா தொட்ட? அவன் சுடுதண்ணிலே கை விடுவான். அந்த மாதிரி நம்மள சும்மாவா விடுவான். சும்மா கதற பண்ணிட்டாங்க. கதற 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 கதற. அவர் ஒரு பெரிய வில்லன். எல்லாரையும் சாவடிச்சுக்கிட்டே இருப்பார். அவர் வந்து இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஒரு போலீஸ் ஃபேமிலியை காட்டுவாங்க. அந்த ஃபேமிலியிலே ஏதோ கலவரம் பண்ணுறாரு. அந்த போலீஸ் வந்து அவனை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு வெறியோடு இருக்காரு. தப்பா சொல்ற. அதையா வேறங்க கலவரம் பண்றது வந்து அந்த தேவா சொன்ன பத்தியா, அவனுடைய அடியாளுங்க தான். தேவா கிடையாது. அததான் தேவா சொல்லி தான் அதெல்லாம் பண்றது. தேவா செத்துட்டானே. செத்துட்டானா? ஆமா. ஏன் செத்தான்? தேவாவை சாவச்சதுக்கு அப்புறமா பழி வாங்கறதுக்கு தானே அந்த போலீஸார வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா தானே என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு கேட்குறாங்க. அப்படியா? படம் பார்த்தானே இல்லையே தெரியலங்க. பார்க்குற மாதிரி இருந்தாலும் பார்க்குறது. இதுல வில்லனுக்கு எப்பவுமே பார்த்தீங்கன்னா, நான் நிறைய தமிழ் ஃபிலிம்ஸும் சுற்றி இருக்கிற ஃபிலிம்ஸும் பார்த்துருக்கேன். சரிங்களா? வில்லனுக்கு வந்து ஃபேமிலின்றது ஒன்று இருக்கவே இருக்காது. கவனிச்சிருக்கீங்களா? ஆனால் இதில் வில்லனுக்கு ஒரு ஃபேமிலியை கிரியேட் பண்ணுறாங்க. ஃபேமிலியில் நிறைய படத்தில் இருக்கும். அந்த அளவுக்கு இருக்குமா? இதில் ஃபேமிலி இல்லை, ஒரே ஒரு ஒய்ஃப் இருக்காங்க, அவ்வளோதான். வில்லன்னா சில படத்தில் நிறைய பேரை காட்டுவாங்க. அதில் ஒரு ஒய்ஃப் தான். ஒரு ஒய்ஃப். அவங்க யாருன்னா ஷில்பா ஷெட்டி. அவங்க தான் வந்து ஷெட்டி. வில்லன் யாருன்னே சொல்லி நம்ம வில்லன் தான் கிட்டத்தட்ட இந்த ஒரு 5-6 வருஷத்துல வில்லனுக்கு ஹீரோ இன்ட்ரோ விட வில்லனுக்கு அவ்வளோ நேரம் இன்ட்ரோ கொடுப்பாங்க. அவ்வளோ பில்டப் தான். நான் ஃபர்ஸ்ட் போலீஸ்கார ஒரு கேரக்டர் சொன்னேன் பாத்தீங்களா? அவங்க வில்லன் யாரை சொல்றேன்? சஞ்சய் தத் தான். அவர் தான் அவர் வந்து வில்லனா யூஸ் பண்றாங்க. எதுக்கு வில்லனா யூஸ் பண்றாங்கன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு நான் ரீசெண்டா பார்த்த எல்லா ஃபிலிம்ஸ்லயுமே யார் இருக்காங்களோ இல்லையோ, யார் இருக்காங்க சஞ்சய் தத் கண்டிப்பா இருக்காரு. ஒன்னு கேமியோ பண்றாரு, இல்ல வில்லனா பண்ணிடுறாரு. ஆனா ஏதோ ஒன்று பண்றாரு. அது வில்லன் மாதிரி ஃபீல் பண்ணிக்கணும். நம்ம தான் ஃபீல் பண்ணிக்கணும். மோஸ்ட் ஆஃப் த ஃபிலிம்ஸ் ஓகேன்னு சொல்லுவேன் நான். இந்த ஃபிலிம்ல வந்து நீங்க அவர் நிறைய படத்துல யங்கா காட்டணும்னு சொல்லிட்டு டை அடிச்சு அவரை மாறி காட்டல. இல்ல அந்த 70s சொன்னார் பாத்தீங்களா? 70sல நடக்கிற மாதிரி ஒரு விஷயம். அதுல சஞ்சய் தத்துக்கு ஒரு மேக்கப் போட்டிருக்காங்க பாருங்க. சஞ்சய் தத்துக்கு ஒரு மேக்கப் போட்டிருக்காங்க. சரியான வர்ஸ்டான வர்ஸ்ட். இந்த சைடுல இருந்து இந்த பக்கத்துக்கு ஒரு பக்கம் போகும். அது என்னது? பிளாட் என்ன சொல்லுவோம்? சஞ்சய் தத்துன்றது அவர் தான் இந்த படத்துல வந்து ஒரு பெரிய, அது என்ன சொல்லுவாங்க, ஒரு ரவுடியா, அந்த ஏரியாவுடைய தாதா. சஞ்சய் தத் வந்து ஒரு பெரிய தாதா. ஆமா. அந்த தாதாவுக்கு வந்து ஒரு ஃபேன் இருக்காரு, படத்துலயே இருக்காரு. அவர் தான் ஹீரோ. என்ன யாருக்காவது, அதாவது எப்படின்னா, ஒரு ஹீரோ வந்து ஹீரோக்கு நிறைய பேர் ஃபேன்ஸ் இருந்து நீங்க பார்த்துருப்பீங்க. ஒரு வில்லனுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஃபேன், அதுவும் ஹீரோவா இருக்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஆமா, ஹீரோ வந்து வில்லனுக்கு ஃபேனா இருக்காரு. ஹீரோ இன்ட்ரோ பார்த்தீங்கன்னா செம்மையா இருக்கும். அதுல அவர் வர்றது இன்ட்ரோ எப்படி இருக்கும் தெரியும்ல?
சும்மா அப்படியே வருவார், எல்லாத்தையும் டிஸ்டர்ப் பண்ணிட்டு வருவார். அப்படியே அண்ணாமலை சைக்கிள் அந்த டிஸ்டர்ப் பண்ணிட்டு வரும்போது ஒரு சீன் வந்து அது ஏன் வச்சாங்கன்னு தெரியல, வேணுட்டே திரிச்சா மாதிரி பறந்து இருந்துச்சு. பால் ஊத்தி மோர் ஊத்தி எல்லாத்தையும் ஊத்தின்னு வருவாரு, ஆனா ஃப்ரெஷ்ஷா வருவாரு. ஆமா, பால் ஊத்தின உடனே அடுத்த சீன்லயே வந்து ஃப்ரெஷ்ஷா வருவாரு, இப்படி தொடச்சிப்பாரு, ஃப்ரெஷ் ஆயிடுவாரு. இதுல அவர் வில்லன்ஸ் தேவார் வந்து குஸ்தி போட்டியில சரியான கிங் அவர். ஓகேங்களா, அந்த ஐ மீன் வில்லன் ஆகிறதுக்கு முன்னாடி, சாரி அந்த ஊரோட தாதா ஆகிறதுக்கு முன்னாடி அவர் வந்து குஸ்தி போட்டியில சரியான கிங். தாதா ஆகிறதுக்கு முன்னாடி ஃபுல்லாவே ஒரு அந்த இடத்துல ஹீரோ வந்து எடுபடியா வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாரு. எடுபடிலாம் இல்ல, அவர் வந்து வேடிக்கை பார்க்க வர்றாரு. வேடிக்கை பார்த்துக்க வந்து வில்லனை விட குஸ்தியை பயங்கரமா கத்துக்கிறாரு. அந்த குஸ்தியை வச்சு வில்லனை போட்டு தள்ளுறாரு. ஆமா, போட்டு தள்ளல வில்லனே. ஐ மீன் ஆக்சுவலா வந்து அவர் தாதா இல்ல செல்வாக்க உடைக்கிறாரு. அது எப்படி அந்த சீன் நடக்குதுன்னா, ரொம்ப நாளைக்கு அப்புறம், அதாவது இந்த தாதா இதெல்லாம் முடிச்சிட்டு அவருக்கு போர் அடிச்சு போய் என்ன பண்றாரு, வில்லன் வந்து அந்த இடத்துக்கு மறுபடியும் ரிட்டர்ன் வராரு. இடையில ஹீரோயின் ஒண்ணு வந்திருக்கு. ஒர்ஸ்ட்னா ஒர்ஸ்ட், இருக்கிறதுலே டெட்லியஸ்ட் ஒர்ஸ்ட்னா அது ஹீரோயின் தான் சொல்லுவேன். ஐ மீன் அந்த ஹீரோயின் நான் எதுவும் தப்பு சொல்லல, பேசக்கூடாது. இல்ல ஆக்சுவலா அந்த அவங்களுடைய கேரக்டர் சொல்றேன் நான். கேரக்டர் ஹீரோயினோட கேரக்டரைசேஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப அப்படியே ஒரு ஜோவில ஜாலியா இருக்கிற மாதிரி ஒரு, எனக்கு எது ஜாலியா படத்துல அது நல்லா இருக்கும் அந்த மாதிரி கொடுக்கணும்னு நினைச்சிருக்காங்க. ஆனா இது வரல, பைத்தியம், பிறவி பைத்தியம் அப்படிதான் நினைக்கணும். அவர் இந்த டைலாக் சொல்லக்கூடாது, அவங்க சொல்லுவாங்க பாத்தீங்களா, டேய் பைத்தியம், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அந்த மாதிரி தான் இருந்துச்சு சீரியஸா. ஆமா, அது ரொம்ப மோசமா இருந்துச்சு. அது சரி, நம்ம கதைக்குள்ள போவோம். இல்ல அது ஹீரோயினோட இது சொல்லிடுறேன். ஹீரோயின் அவ்வளவுதான், அது அதுக்கு சொல்லணும்னு எதுவும் இல்லை. அப்ப சொன்ன இல்ல, அம்மா சுத்திட்டு இருப்பாங்க, ஏதோ பண்ணிட்டு இருப்பாங்க, என்ன பண்ணிட்டு இருப்பாங்க எங்களுக்கு. இதுல ஹீரோ சொன்ன பாத்தீங்களா, ஹீரோ வந்து ஹீரோவா இருக்க மாட்டாரு. அவரோட கேரக்டர் எப்படி இருக்கும்னா ஒரு மென்டல் கேரக்டர் மாதிரி இந்த ஹீரோ. ஆமா, அப்படிதான் இந்த படம் ஃபுல்லாவே அவர் டிராவல் ஒரு காமெடியன் மாதிரி தான் இருப்பாரு. அவர் வந்து அப்படிதான். அவரோட லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்குள்ள வாட்ட சாட்டமாக பல்காக நல்ல முடி வச்சுக்கிட்டு நல்லா நீட்டாக இருப்பார். ஆனால் அவர் வந்து ஒரு மென்டலி பர்சன் மாதிரி தான் இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. அப்படி நமக்கு தோணும், அது வேறு மாதிரி போர்ட்ரே பண்ணணும்னு நினச்சிருக்காங்க. ஆனால் அப்படி ஆகலை, அது வந்து நல்லா இல்லை. நீங்களும் பார்க்கணும் அதை. ஓகேவா? இப்போ ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா அதுதான், அவர் வந்து சஞ்சய் தத்துக்கு ரொம்ப பயங்கரமாக ரசிக்கிறாரு. அவரே வந்து இந்த மேட்டர் சொல்லலையே, அவர் எதுக்காக சஞ்சய் தத்துக்கு வந்து அவர் ஃபேன் ஆனாரு சொல்லவே இல்லையா? சின்ன வயசுல ஹீரோ வந்து சின்ன வயசா இருக்கும்போது சஞ்சய் தத்து கார்ல வந்து அவரே இடிச்சிருவாரு. அதுதான் மேட்டர், அவரே இடிக்கிறது தான் மேட்டர். ரத்தம் கொடுத்து காப்பாத்துவாருங்களாம் ஹாஸ்பிட்டல்ல. யாருக்கு ரத்தம் கொடுக்குறாங்க? சஞ்சய் தத் வந்து ஹீரோக்கு அவரோட ரத்தம் கொடுத்து காப்பாத்து. சஞ்சய் தத்துன்னு சொல்லாதப்பா, தேவான்னு சொல்லு. தேவா 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 வந்து காளிக்கு ரத்தம் கொடுத்து காப்பாத்துவாரு. ஆனா அந்த ரத்தம் வரதுக்கு காரணமே அந்த தேவா தான். ஹீரோ தெரியாம தெரியாது அந்த காளிங்கிற கம்யூனிட்டி இப்படி சுத்தின்னு இருக்குது. நான் பார்த்து தெரியல. அடுத்து இதனாலதான் அவர் வந்து சின்ன வயசுல இருந்து ரொம்ப ரசிச்சு இருக்காரு. அவரு தாதாவா இருந்தாலும் தேவாக்கும் ஹீரோனா ரொம்ப பிடிக்கும், ஹீரோக்கும் தாதானா ஐ மீன் தேவானா ரொம்ப பிடிக்கும். இதுதான் ஓடிக்கிட்டு இருக்கு. கொஞ்ச நேரத்துல இந்த ஆரம்பிச்சிட்டால வளர ஆரம்பிச்சிட்டால கொஞ்ச நேரத்துக்கு அது அப்படிதான் போகும். அப்போ திடீர்னு ஒரு ட்விஸ்ட் ஒண்ணு வருது. எங்க போட்டி ஒண்ணு நடக்கும், அதாவது ஒரு சீன், அவ்வளவுதான். அது வாண்டடா வச்சிருப்பாங்க. எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு இல்ல இல்ல அது வந்து ஒரு குஸ்தி நடக்கிற ஒரு இடத்துல அவர் ஒரு இடம் இல்ல, அது வந்து ட்ரைனிங் கொடுக்குற இடம், பயிற்சி. அந்த இடத்துல வந்து சஞ்சய் தத் வந்து இன்னொருத்தர் கூட சண்டை போட்டு தேவா சார் வந்து சண்டை போட்டு ஜெயிச்சிடுறாரு. அதை பார்த்துட்டு ஹீரோ வந்து இவர் ஜெயிச்சிருக்கலாம், இப்படி ஜெயிச்சிருக்க கூடாது, அவர் இப்படி எல்லாம் ஏதோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஜெயிச்சிருக்கலாம், வந்த உடனே குத்தி இருக்கலாம் அப்படின்றாரு. அது சொல்லிட்டு தேவா பார்த்துட்டு இல்ல அவங்க மாஸ்டர் பார்த்துட்டு டேய் பைத்தியக்காரா நீ இது மாதிரிலாம் பண்ணாத கிளம்பு அப்படின்றாரு. இதை பார்த்த தேவா வாயா என் கூட சண்டை போடு, பரவாயில்லவா நீ வாடி 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 வத்தி வத்தி வாடி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு அவரு வந்து மண்ணை கவிட்டாரு, மண்ணடிக்கு மூஞ்சில போட்டுக்கிறாரு. அதுதான் மண்ணை கவிட்டாரு. காளி வந்து காலவாரி விட்டுருவாப்ல.
குஸ்தியில ஜெயிச்சிருவான், உடனே ஜெயிச்சிருவான். சஞ்சய் அப்புறமா தேவா வந்து சபாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிடுறாரு. இப்போ ஹீரோ என்ன பண்றாரு, ஹீரோ என்ன பண்ணணும், நான் தேவாவை ஜெயிச்சிட்டேன் ஊரு ஃபுல்லா டமார் அடிக்கிறாப்ல. மூடி நின்றுக்கணுமா. அது ரொம்ப சிம்பிள். அப்படியே பின்னாடி காலை லாக் பண்ணி மேல தூக்கி கீழ அடிச்சே பாரு, முகர எல்லாம் மண்ணாயிடுச்சு. அதுதான் தெரிய படத்துல விஜய் வந்து இன்டர்மிஷன் முன்னாடி வாய் விடுவாரு, அவ்வளவுதான் மொத்தமா முடிஞ்சிடும். என்னன்னு வில்லன் கிட்ட யாரா வேணா அந்த மாதிரி அந்த மாதிரி வாய் விட்டு டபார் அடிச்சிட்டு அவ்வளவுதான். தேவா வந்து தேவா இல்ல காளி, காளி ஐயோ நான் பேர் கேடி, அதாவது கோழி தேவா, அதனால இதுதான் கேடி, அதனால தான் அப்படி வச்சிருக்காங்க. ஜெயிச்சிருவாரு, அது ஊர் ஃபுல்லா சொல்லுவாரு, இவருக்கு ஈனமானம் போயிடும், அவருக்கு மான மரியாதை போயிடும். தேவாவுக்கு வந்து மான பக்கம் ஆயிடும், மான பக்கம். ஆக்சுவலா தேவாக்கு வந்து நார்மலா அவரோட தாதான்ற அந்த செல்வாக்கு போயிடும். அவர் வந்து அரசியலுக்கு போனோம்னு நினைப்பாரு, எல்லா சின்ன பையன்கிட்ட அடி வாங்கிட்டான்றனால அவருக்கு அந்த பொசிஷன் கொடுக்க மாட்டாங்க, அதனால அவர் ரொம்ப காண்டாயிடுவாரு. காண்டு. இதுக்கு இடையில ஸ்டார்டிங்ல ஹீரோக்கு அண்ணன் ஒரு கேரக்டர் காட்டுவாங்க, அவரு காட்டுவாங்க, அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனைனே தெரியல, அவங்க ரெண்டு பேரும் பேசிக்க மாட்டேன்றாங்க. ஆமா பேசிக்க மாட்டாங்க, அது ஒரு மாதிரி போயிட்டு இருக்கும். ஆனா அண்ணன் மேல ஹீரோக்கு பாசம் அதிகமாவே இருக்கும். பாசங்க. ஆமா, எந்த அளவுக்குன்னா நம்ம தமிழ் சினிமாலே சொல்ல முடியாது. இதெல்லாம் விடுங்க. இதுக்கு இடையில ஒரு சீன் தியேட்டர்ல எல்லாரும் படம் பார்த்துட்டு இருப்பாங்க. தேவா வந்து அவரோட ஒய்ஃப் கூட படம் பார்த்துட்டு இருப்பாரு, ஹீரோ வந்து தேவாவே பார்த்துட்டு இருப்பாரு. ஏன்னா தேவாவுக்கு இல்ல, ஹீரோவுக்கு தேவாவை ரொம்ப பிடிக்கும், அதனால பார்த்துனே இருக்காரு. அந்த இடத்துல வந்து தேவாவை பொறுத்தல ரவுண்டு கட்டுறாங்க. என்ன பண்ணுவாங்க அப்போ எல்லாருமே வந்து கத்தியும் வருவாளும் எடுத்துன்னு தேவா மேல எடுத்துட்டு வரும்போது திடீர்னு ஒருத்தர் என்ன பண்றாங்கன்னா மிளகா தூளை தூக்கி தேவா மேல கொட்டிடுறாங்க, தேவா கண்ணுல கொட்டிடுறாங்க, கண்ணுல மூஞ்சிலே கொட்டிடுறாங்க. கண்ணு தந்தா அவரை யாரும் அடிச்சிருவாங்க, கண்ணம் பண்றாருன்னு சொல்லிட்டு பயம். இப்பதான் முக்கியமான விஷயம், மனசை திறப்படுத்திக்கங்க, யாரும் பயப்படாதீங்க. இங்கதான் சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுது. என்னன்னா இந்த இத வந்து சிம்பிளா ஒண்ணு அவனே வந்து ஏதாவது பண்ணி காப்பாத்திருக்கலாம், ஹீரோ வந்து இந்த தேவாவை காப்பாத்திருக்கலாம். இல்ல அட்லீஸ்ட் ஒரு சீன் இந்த கூட யார் இருக்காங்கன்னு சொன்னீங்களா? சொல்லிட்டேனே, யாரு? அதான் அந்த பொண்ணு தேவா கூட வந்து அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா தான் வந்து இந்த தியேட்டருக்கு வராங்க, படம் பார்க்கறதுக்கு வராங்க. இப்போ ஹீரோ வந்து அங்க ஹீரோயினும் இருக்கு, இதை எதுக்கு வச்சாங்கன்னு தெரியல, ஹீரோயினும் படம் பார்த்துட்டு இருக்கு, வில்லனும் படம் பார்த்து, வில்லன் வைஃபும் படம் பார்த்துருக்காங்க, ஹீரோவும் படம் பார்த்துருக்காங்க, எல்லாரும் ஒன்னா பார்த்து எல்லாம் ஒண்ணா இருக்காங்க. அப்படி நடக்கும் போதுதான் எல்லாரும் சுத்து போறதுக்கு தேவாவை சுத்து போட்டாங்க, அந்த மிளகாவை தூக்கி மேலேயும் போட்டாங்க. இப்போ வந்து என்ன பண்றதுன்னு யாருக்குமே தெரியல. ஆனா மிளகா தூள் வந்து என்ன பண்ணுவீங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க? ஐயோ அம்மான்னு கத்துவாங்க எல்லாரும், இல்லன்னா அதுக்கப்புறம் கண்ணே போய் ஏதோ தண்ணி இருந்தா எடுத்து தொடச்சிப்பீங்க. அங்கேயும் சொல்றேன், இங்கேயும் தண்ணி போட்டு தான் துடைக்கிறாங்க. நோட் திஸ் பாயிண்ட், அங்க வந்து தண்ணி இல்ல, ஜூஸ் இருக்கு. ஜூஸ் அதாவது அப்ப வந்து பால் டப்பால எல்லாம் ஜூஸ் எடுத்துட்டு வருவாங்க, கோலா அதாவது கலர்ஸ் அந்த பாட்டில் எல்லாம் இருக்கும் இல்லையா, அது வந்து ஹீரோ கண்ணுக்கு தெம்படு கால்ல வந்து தட்டுறது. அது அவர் என்ன பண்றாருன்னா எடுத்து அவங்க கிட்ட கொடுத்து கூட பண்ணிருக்கலாம், அப்படி ஓபன் பண்ணி ஊத்தி கழுவி இருக்கலாம். ஆனா என்ன பண்ணாரு, அத அந்த சீனை நீங்க பார்க்கணும். இந்த போட்டு காட்டு, கண்ணி போட்டு இப்படி அங்க வந்து இன்டைரக்டா வந்து ஹீரோ வந்து வில்லனை போட்டு தள்ளுறதுக்கு அண்ணி அதாவது பிளான் பண்ணியிருக்காரு, பாட்டில் எடுத்து தலையை போட்டு அடிச்சு உடச்சிரு இப்பயும் முடிச்சிருன்னு சொல்லுது. ஆனா அது வந்து வில்லனுக்கு வந்து யூஸ்ஃபுல் ஆயிடுச்சு. அது அவங்க அந்த ஹீரோ அதாவது வில்லன் அவங்க ஒய்ஃப் வந்து எடுத்து உடைக்கிறாங்க, அதாவது வில்லன் மேல உடைக்கிறாங்க, அது தண்ணி ஊத்துது, தண்ணியோட சேர்ந்து ரத்தமும் ஊத்துது. இதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, ஆல்ரெடி ஹீரோ மண்டையில உடைச்சிக்கினா வில்லனுடைய ஒய்ஃபும் மண்டையில உடைச்சிருக்காங்க, அது பத்தாத வில்லனும் எடுத்து மண்டையில உடைச்சிருப்பான். அவ்வளவு நடக்கும் இந்த சீன்ல, நீங்க அது மட்டும் இன்ட்ரெஸ்டா இருக்கு, நீங்க பாருங்க, கண்டிப்பா நல்லாவே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சுத்து போட்டவங்க எல்லாரையும் குத்தி போட்டுருவாரு. அந்த இடத்துல ஹீரோ வந்து பயங்கர இன்ஸ்பயர்டா பாக்குறாரு, அவ்வளோ நல்லது பண்ணிட்டு வர்றாரு, என்ன பண்றது, ஐயோ முடியல. ஒரு நிமிஷங்க இருங்க, கட் பண்றேன். அதுக்கப்புறம் நான் சொல்றேன், தேவாவோட ஆட்கள் வந்து ஹீரோயினி சீன் டிராப்ல, இது வந்து காலகாலமா நடக்கிறது தான். இப்போ கொஞ்சம் கம்மியா இருந்தது, அங்க அப்படியே தான் வச்சிருக்காங்க, இன்னொரு அப்படியே தான் இருக்குது, ஒன்றும் பண்ண முடியாது.
இது என்னென்ன விஷயம்னா அவங்க போயிட்டு எதுவும் பண்ணல, ஜடையை மட்டும் வெட்டிட்டு வந்துடுறாங்க. முடிய வெட்டியிருக்காங்க. அந்த முடியை திருப்பாச்சி வெட்டினதுக்கு படத்துல பார்த்திருப்போம் இல்லையா? டிங்கி 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 டிங்கி. அந்த மாதிரி முடியை மட்டும் வெட்டிட்டு வந்துருவாங்க. அதுக்கு இது வந்து அதை பார்த்து ஹீரோ வந்து பார்த்த உடனே பொங்கி போய் அந்த சைக்கிள் அப்பயும் பாருங்க, சைக்கிள்ல தான் ஹீரோயினை கூட்டிட்டு நேரா வில்லன் வீட்டுக்கே போயிடுவாப்ல. பறக்கிறாப்ல சைக்கிள். வில்லன் வீட்டுக்கே போயிட்டு அண்ணா இந்த மாதிரி வந்து உங்க ஆளுங்க வந்து இந்த மாதிரி அந்த அந்த பண்றாங்கன்னா சீனை பார்க்கணுமே. ஒரு லாரி வந்து வேகமா போகும்போது நடுவில் சின்ன சின்ன பைக்குங்களா விட்டு வச்சிருந்தா எப்படி இருக்கும்? டிக்கு டிக்கு டிக்குன்னு இடிச்சிட்டு போ. அந்த மாதிரி ஹீரோ வந்து எல்லாரையும் தட்டிட்டு போயிட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு அந்த லாங் ஷாட் வரும். ஒரு 100 பேரை நின்னு அடிச்சு போயிருந்தாலும் நான் ஒத்துக்கின்னு இருப்பேன். சைக்கிளே ஆனா எல்லாரையும் இப்படி தட்டிட்டு போவ பாத்தியா? ஆனாலும் ரொம்ப மோசம்டா. இப்படி போயிட்டு கடைசியா வந்து வில்லன் கிட்ட போயிட்டு அண்ணா அண்ணா இங்க பாருண்ணா இப்படி பண்ணிவிட்டாப்ல, உங்க ஆட்கள் தான் இப்படி பண்ணாங்க, சாரி கேட்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லுங்க. அந்த இடத்துல என்ன ஆகும்? அந்த இடத்துல வில்லன் வந்து ஆல்ரெடி ஏற்கனவே செம்ம காண்டா இருக்காப்ல. ம். இத பார்த்துட்டு உன் தலையை எடுக்கிற அந்த வரைக்கும் கூட உன்னை அந்த விட குமார் மாட்டேன்டா அங்க அப்படின்னு அவனுக்கு ஒரு இதுவை சொல்லி, நீ கிளம்பு, நீ உன்னை 24 மணி நேரம் உன் டைம் கொடுக்குற, அதுக்குள்ள உன்னை முடிச்சு காட்டுறேன்டா அப்படின்னு சொல்லி ஒரு இதுவை ஃபேமிலி எல்லாரையும் தீர்த்து கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றாப்புல வில்லன். பிளான் இல்ல, அங்க சொல்லிடுவாரு, சொல்லிட்டாரு. ஹீரோ கிட்டே சொல்லிடுவாரு, நீ காலிடா அப்படின்னு சொல்லிட்டு, ஏ காலி நீ காலி அப்படி போய் முட்டை கொஞ்சமாவது பேச. அவ்வளவுதான். அந்த இடத்துல தான் ஹீரோட டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடக்குது. அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன்னா அதை எப்படி சொல்றதுன்னா, வாசத்துல அவர் அவ்வளோ அது எப்படின்னா அது எப்படி சொல்றதுன்னே தெரியல எனக்கு. அவர் ஹீரோக்கு ஃபேமிலி பாத்தீங்கன்னா அண்ணன் ஃபேமிலி தான். அவங்க ரெண்டு பேர் இருக்காங்க. அதுதான்டா அண்ணன் ஃபேமிலி. அண்ணன் ஒருத்தங்க, அண்ணன் அக்கா ஃபேமிலி ஒருத்தங்க. அவ்வளவுதான். நார்மலா நடக்கிறது தாங்க. ஒரே ஒரு அந்த ஃபேமிலியை காப்பாத்துறதுக்கு ஃபேமிலி இத்தனை பேர் இருந்தா எப்படி காப்பாற்ற முடியும்? அதே வில்லன் எல்லாம் ஃபாலோ பண்ணி அவனை டார்ச்சர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆமா, இதுதான் பிளாட்டு. இல்ல அது லாஸ்டா முடியலையே. அதுக்கப்புறம் இல்ல இத்தனை வருஷமா பேசாத அண்ணன் இதுல அவன் தம்பி வந்து அவங்க ஃபேமிலிக்காக கஷ்டப்படுறத பார்த்துட்டு உடனே தம்பி நீதாண்டா இனிமே எல்லாம் போய் விட்டுறா அப்படின்னு சொல்லி கத்தி கொடுத்துறாப்ல. ஆமா, அதுல அந்த பவர்ல ரேஞ்சான ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா, சஞ்சய் தூத் சும்மா சதக்குன்னு வெட்டிடுவாப்ல. தலைய துண்டா எடுத்துட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல எடுத்துட்டு வந்து வச்சிருவாரு. வச்சதுக்கு அப்புறமா என்ன இது இன்னொரு முக்கியமான இது வந்து வில்லன் தலைய தூக்கிட்டு வெட்டி ஹீரோ எடுத்துட்டு போயிடுவாரு. வில்லனுக்கு வைஃப்னு ஒருத்தங்க இருக்காங்கல்ல, அவங்க வந்து என்ன கேட்பாங்க, போலீஸ் ஸ்டேஷன் வெளியே வந்து மடிப்பிச்சா கேட்பாங்க. என்ன சார்ந்த அவனுடைய தலையை ஒண்ணு திருடி போனேன், அது என்கிட்ட திருப்பி போடுறேன், நான் எத்தனை போய் பத்திரமா வச்சுக்கிறேன். ஆனா இன்னொரு விஷயம்னா, ஹீரோ தரவே மாட்டேன், நான் தரவே மாட்டேன் குட்டியை நான் தரமாட்டேன். அப்ப போலீஸ்காரங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவரை காம்ப்ரமைஸ் பண்ணி தயவு செஞ்சு எடுத்துட்டு கொடுத்துரு, பெண்கள் பாவம் பொல்லாததுன்னு அவங்க சாபம் விட்டாங்கன்னு இது பண்ண அப்படி இப்படின்னு சொல்லி எடுத்துட்டு கொடுத்துட்டோன்னு அப்புறம் ஹீரோ வந்து யோசிச்சு சரி ஓகே கொடுத்துடலாம்னு எடுத்துட்டு போயிட்டு நேரம் மடிட்டு போய் டமானு போட்டுருவாரு. அவங்களும் இதை பார்த்துட்டு அப்படியே மடிச்சு எடுத்துட்டு போய் வீட்டுக்கு போயிடுவாங்க. நெக்ஸ்ட் சீன் தான் பயங்கரமான சீன். இந்த தலையை வெட்டினவனோட தலையை எவன் கொண்டு வரானோ அவங்க கூட நான் ஒய்ஃபா போயிடுறேன் அப்படின்றதுதான் இதுக்கு அர்த்தம். கடைசி வரைக்கும் நான் அவனுக்கு தாசியா இருக்கிறேன். என்ன கன்றாவிடா இதெல்லாம். கரெக்டா சொல்லிட்டேனா? அப்பாடா, டீசெண்டா சொல்லிட்டேன். சஞ்சய் தத் தப்பிச்சாண்டா. இதுக்கப்புறம் தான் முக்கியமான ட்விஸ்டே. இவ்வளவு நேரம் நீங்க பார்த்ததெல்லாம் ட்விஸ்ட் கிடையாது, இப்பதான் ட்விஸ்ட். மாதிரி எந்த ட்விஸ்டும் இல்ல. இப்போ ஒரே ஒரு ட்விஸ்ட் வரும், அது ஒரு மனதிட்ட ட்விஸ்ட். அதை அதாவது அந்த விஷயத்த சொல்லி முடிச்ச அடுத்த சீன்லயே ஒருத்தர் அப்படியே நடந்து வருவாப்ல. அது யாருன்னா ஹீரோவோட அண்ணன். அவர் வந்து தாலி கட்டிடுவாருங்க, அந்த தாலியை கட்டிடுவாருங்க. எந்த ஒரு படத்துலயும் எந்த ஒரு ரியாலிட்டிலயும் இந்த மாதிரி நடக்கவே நடக்க. இப்படி எல்லாம் செம்மையா எடுத்திருக்கீங்க படம். செம்மையா எடுத்திருக்காங்க. ஒர்க்கு கேமரா ஒர்க்லாம் சூப்பரா இருக்கு, டெக்னிக்கலா ஓகே. ஆனா கதை இப்படிலாம் இருக்குமான்ட்டு யோசிக்கிற அளவுக்கு இருக்கு. இது இதோட முடியும். ஹீரோ எப்படி காட்டுறாங்க, ஹீரோயின் அப்படி காட்டுறாங்க. காவிய கதைக்கு பாட்டு வேற இருக்கு. அதுல இன்னொருத்தர் மெயின் கேரக்டர் வேற வந்துட்டு இருக்காரு. அது யார் தெரியுமா? இதுல லாஸ்ட்ல கேமியா ஒருத்தர் வராரு. அவர் தான் நானி படத்தோட வில்லன் சுதீப்.
அவர் தான் பார்ட் 2 லீட் பண்ண போறாரு போல. அவரோட ஹீரோவையும் look லாஸ்ட் எனக்கு வந்து இது எல்லாத்தையும் விட அவரோட லுக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. படத்துல ஓவராலா சுதீப்போட லுக்கு மட்டும் தான் நல்லா இருக்கும். அவரோட இன்ட்ரோவும் நல்லா இருக்கும். இன்ட்ரோ சூப்பரா சூப்பரா இருக்கும். இருக்கும் intro. ஆனா இன்ட்ரோ சூப்பரா தான் இருக்கும். அது ஃபுல்லா ட்ரெயின்ல தான் காட்டுவாங்க. அந்த ட்ரெயின் ஃபுல்லா எரிஞ்சு எதுக்கு எரியுதுன்னே அது தெரியாது. எதுக்கு எரியுதுன்னு சொல்லிட்டு இது எல்லாம் பார்ட் 2ல தான் தெரியும். பார்ட் 2ல வந்து ஹீரோவோட அண்ணன் தான் வில்லன். KD2 KD2 பார்ப்போம். இது வரைக்கும் பார்த்தது நல்லா இருந்தது. எனக்கு சத்தியமா நான் இது பார்ட் 2 பார்ப்பேனான்னு தெரியல. இப்பவே சரியான தலைவலிக்குது எனக்கு. இந்த பார்ட் 2 கலாச்சாரம் யார் கொண்டு வந்தாங்கன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு பாகுபலியிலேருந்து தான் இது பார்ட் 1 பார்ட் 2 ஸ்டார்ட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸ்டோரியை வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டில் ஃபுல்லாக முடிக்காம பாதி வச்சுட்டு அடுத்து அப்படி கண்டினியூஷன் பார்ட் 2ன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது சரி ஓகே, அது நல்ல படமாக தான் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி படத்துக்கு எப்படி வெயிட் பண்ணி பார்க்குறதுன்னு தெரில. நீங்களும் பாருங்க இந்த படத்தை பார்த்துட்டு கமெண்ட்ல வந்து கதறுங்க. ஜாலியாக இருக்கும், செம்மையாக இருக்கும், கிரிஞ்சு மேக்ஸாக இருக்கும். அதாவது நீங்க வந்து தனியா அந்த படத்தை பார்க்காதீங்க. ஒரு ஃப்ரெண்டு கூட உட்காந்து பார்த்துட்டு அவன் கழுத்தை பிடிச்சி நல்லா போட்டு கதறி எடுங்க. இல்லை ஆமாம்மா, தனியாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெறுப்பாக இருக்கும். ஒரு ஃப்ரெண்ட்ஸாக கேங்கோட பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணாச்சு போட்டு கலாய்ச்சி. நீங்கள் சொல்லணும்னா இப்போலாம் காமெடி படம் நிறைய வருது. அந்த படத்துலலாம் காமெடி அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தெரியல. ஆனால் இந்த மாதிரி சில படத்துலலாம் அவ்வளோ அருமையாக ஜோக்ஸ் இருக்குது, காமெடி இருக்குது. நீங்கள் விழுந்து சிரிக்கலாம். அப்படியே அவங்களே பேசி ஜோக் சொல்றியா இல்லை படத்தில் ஜோக் சொல்றியா? பார்த்தாலும் சிரிப்பு வரும், அதை பற்றி நீங்கள் பேசிட்டு சிரிப்பு வரும். காமெடி ஃபிலிமில் காமெடி இருக்காது. இந்த மாதிரி படத்தில் காமெடி செம்மையாக இருக்கும், செம்மையாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. நீங்கள் கண்டிப்பாக பாருங்க. மீண்டும் அடுத்த படத்தை வருவல் செய்யும் வரை காத்திருங்கள். அதுவரை உங்களிடம் இந்த விடை பெறுவது ஃப்ளோல பேசுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ப்ளீஸ். வணக்கம். உளறல் விஷாலுடன் நாகேந்திரன். டாடா.